நெல்லையில் நிகழ்ந்த ஆணவ கொலை தமிழகத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தனது சகோதரியுடன் பேசுவதை நிறுத்தாததால் ஆத்திரத்தில் மின் பொறியாளரை கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதி. இவர்களுக்கு சுர்ஜித் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருக்கும் சரவணன் கிருஷ்ணகுமாரி குடும்பத்தினர் தூத்துக்குடியில் வசித்தபோது அவரது மகள் படித்த பள்ளியில் ஏரல் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவரும் படித்துள்ளார். பள்ளி பருவத்தில் நண்பர்களாக இருந்த இருவரும் தற்போது வரை நட்பை தொடர்ந்துள்ளனர். இப்படியான நிலையில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த கவின்குமார் சென்னையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றியுள்ளார். சொந்த ஊருக்கு வந்த கவின்குமார் அடிக்கடி தனது பெண் தோழியை சந்திக்க ஏரலிலிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்து சென்றுள்ளார். இருவரும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கவின்குமாரை அப்பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் எச்சரித்துள்ளார். எனினும் எதையும் பொருட்படுத்தாமல் கவின்குமார் தனது தோழியுடன் நட்பை தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் அவதியடைந்து வந்த தனது உறவினரை பாளையங்கோட்டையில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு கவின்குமார் அழைத்து வந்துள்ளார். கவின்குமாரின் நண்பரான அப்பெண்ணும் அதே மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருவதால் இவ்விஷயத்தை தெரிந்து கொண்ட அப்பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கவின்குமாரை தனியாக அழைத்துச் சென்று பேசியுள்ளார். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கவின்குமாரை சுர்ஜித் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் சுர்ஜித்தை காவல்துறையினர் தேடி வந்த சூழலில் அவரே காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுர்ஜித்திற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் அவர் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். கவின்குமார் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரது குடும்பத்தினர் இதில் அப்பெண்ணின் பெற்றோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தாயின் தாப்பனும் அவங்க காவல்துறையில் இருக்கிறதுனால அவன் தைரியமா அவனை விட்டு ஏவி விட்டு கொலை பண்ணிட்டு உடனே போய் அவன் ஆஜராயிருக்கான். அவங்க 2 பேரையும் பணியிட நீக்கணும். தாயின் தாப்பனை நேத்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அண்ணனை ஆகி விட்டு அந்த வாரம் அதில் எங்க அண்ணன் கூட போங்கன்னு சொல்லி அவன் அண்ணன் கூட ஏற்றி விட்டு அவன் போய் இங்கே வான்னு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடியை கண்ணில் எரிஞ்சு அருவாலை எடுத்து வெட்டிட்டான். எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். அது அம்மா அப்பாவை பணி நீக்கம் செய்யணும். இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் நேற்று நைட்டு போய் பாளையங்கோட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்க அப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாடி வாங்க வந்துட்டோம். எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஏ இருக்காரு, அம்மா போலீஸாக இருக்குது. அவங்க 2 தூண்டுதல் தான் இந்த பையன் செஞ்சுருக்கான். அதனால அவங்க 2த்தையும் சஸ்பெண்ட் செய்யணும், பணியிட செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம். இதனைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணகுமாரியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் அவர்களை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து கவின்குமார் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் தீவிரமடைந்த நிலையில் காவல் உதவி ஆய்வாளர்களான சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மருது பாண்டி மற்றும் சுடலை மணி செல்வன்.